இந்த பலாமரம் நிறைய காய் காய்ச்சி. பலாமரம் என்பது ரொம்ப இது பால் மரம். இதுல அதிகமான எனர்ஜி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அதிகமான எனர்ஜி இருக்கும். இப்போ ஒண்ணு இல்லை, இப்படி இறங்கிட்டேன், இப்படி நின்னுன்னு முதல்ல இப்படி வணங்குறேன். நண்பா, உன்னை வணங்குகிறேன், உன்னோடு நட்பு கொள்கிறேன். உனக்கு, அதாவது உனக்கு அதிகமாக உள்ள ஆற்றல் அதிகமாக இருந்தால் உனக்கு போதுமான அளவுக்கு வைத்துக் கொண்டு இந்த நண்பனுக்கு ஆற்றலை தருவாய் அப்படின்னு இப்படி கிட்ட வந்து, நண்பனை தானே கருதுறேன், ஒரு நண்பனை கட்டி பிடிக்கிற மாதிரி இப்படி கட்டி பிடிச்சி அவையா இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டா ரெண்டு உள்ளங்கை, வலகை உள்ளங்கை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு வச்சுக்க. நாங்க ரெண்டு பேரும் எல்லாம் ஆயிட்டோம். பலா மரம் அல்ல, மனிதனை போல் ஒரு செயல்பாடு இதுக்கு உண்டு. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நண்பராயிட்டோம் கட்டி பிடிச்சிக்கிட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆஹா, சர்க்குரு, மிக்க மகிழ்ச்சி நண்பா, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. உன்னுடைய ஆற்றல் இந்த நண்பனுக்கு கொடுத்து சோர்வு இல்லாத நிலைக்கு தந்தாய் நண்பா, நன்றி அப்படின்னு சொல்லி வெளியேறாமல் ஒரு கட்டு நம்ம உடலுக்குள்ள கட்டிக்கணும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவ மந்திரம்னு சொல்லலாம். ஓம் சர்க்குருவே, ஓம் சர்க்குருவே சரணம், ஓம் சர்க்குருவே சரணம், ஓம் சர்க்குருவே சரணம் 3 முறை சொல்லிட்டுனா, இப்போ இந்த நண்பனுக்கும் எனக்கும் நடந்த ஒரு பரிமாற்றம் நல்லா கவனிக்கிறோம். இந்த பார்த்து போற இந்த நண்பனுக்கும் எனக்கும் நடந்த ஒரு பரிமாற்றம். இது பார், இது என்ன, இது என்ன, இது பட்டை. நம்ம உடல்ல இதுன்னா இது, இதுவும் பட்டை, தோல். நமக்கு தோல், இது தோல், அது இதுக்கு பட்டை. கட்டி பிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த பட்டைக்குள்ள அந்த சக்தி சுழலுது. நல்லா கவனிக்கணும். இந்த பட்டைக்குள்ள அந்த சக்தி சுழலுது, விபரீதம் பார். அதே மாதிரி என் உடலுக்குள்ள இந்த சக்தி சுழலுது. இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியா? நீ புரிஞ்சுக்கிட்டியா? வா, எப்படி ஒரு விவரிக்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு விசித்திரமான ஒரு செயல்பாடு, புரியுதா உங்களுக்கு? இப்படி வந்துருக்கும் ஒரு விசித்திரமான ஒரு செயல். கட்டி பிடிச்சி பார்க்குறேன் தலையை வச்சுட்டு, அந்த பலாமரத்துக்குள்ள அந்த பட்டைக்குள்ள இந்த ஆற்றல் சுழலுது. இப்படி வாங்க, நமக்குள்ளும் இந்த இதுக்குள்ளதான் அந்த ஆற்றல் சுழலும். புரியுதா உங்களுக்கு? பட்டை வந்து தோல் மாதிரினா அந்த தோலுக்குள்ள, ஆமா, இதுக்குள்ளதான் சுழலும். புரியுதா? இது விந்தையிலும் விந்தை. புரியுதா உங்களுக்கு? நானே ஆச்சரியப்பட்டேன். ஒன்றும் சுழலுது. இப்போ ஒரு கிளாஸ்ல, கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி வைக்கிறேன். அந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணி ஒரு சுழட்டு வச்சுட்டா அதுக்குள்ள ஒரு சுழலும். அது போல இருக்கு. இப்போ இப்படி நிக்கிறேன். சில பேரை நான் கட்டி பிடிப்பேன், இப்படி கட்டி பிடிப்பேன். அப்படி கட்டி பிடிக்கும் போது நல்லா கவனி, ரெண்டு கைகளும் இப்படி இருக்குது, இப்படி கட்டி பிடிக்கிறேன். இப்ப நீதான் உணரணும். அந்த அந்த கை உடம்புல இருக்கிற அந்த
தோல்ல இருந்து அந்த வெப்பம் வருதுங்க. வெப்பம் மட்டும் இல்ல, சக்தி. அந்த மரத்துக்குள்ள எப்படி ஒரு சர்க்குலேஷன் ஆச்சோ ஆமா, அது நான் கட்டி பிடிக்கும் போது உனக்கு அந்த சர்க்குலேஷன் ஆகும். புரியுதுங்க. சர்க்குரு எல்லாம் வல்ல இறை சக்தியின் கருணையால் இன்றைய பதிவு நிறைவு பெற்றது.